ஹாய் வியூயர்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சாம்பார் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப சிகப்பாக வறுக்க வேண்டாம். அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் தனியா போட்டுக்கோங்க. தனியா வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. இது கருப்பாகக்கூடாது, அப்புறம் கசக்கும் சாம்பார். மிளகா வறுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 4-5 போட்டுக்கோங்க. இதான் வந்து ரியல் டேஸ்ட் கொடுக்கும் அந்த சாம்பாருக்கு, ஸ்மெல்லுக்கு. ஸோ இதை வறுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போகிறோம், அதர்வைஸ் தேங்காய் ஸ்மெல்லு வரும். ஸோ லேசாக வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு அரைச்சிக்கோங்க, ஸோ தட் வாசனை இருக்கும். குக்கரில் பருப்பு போட்டு நல்லா மாவாக வேக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இந்த ஆனியனை போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா தீயாது, ஈஸியாக வதங்கிடும். ஸோ நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு வதங்கினோடனே புளி தண்ணியை விடணும். சாம்பார் பவுடர் உங்கள்கிட்ட என்ன சாம்பார் பவுடர் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அது நல்லா வாசனை போனதுக்கப்புறம் பருப்பு போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு இந்த அரைச்ச பொடியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடுகும் வெந்தயமும் போட்டுட்டு தாளித்து கொட்டிடுங்க.